மனித உடலின் உள் உறுப்புகளை பற்றி பார்க்கலாம். மூளை மத்திய நரம்பு மண்டலத்தின் மிகப்பெரிய உறுப்பு ஆகும். இது மண்டை ஓட்டில் அமைந்துள்ளது. மூளை என்பது சிந்தனை, நினைவாற்றலை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கியமான உறுப்பு. இது உணர்ச்சி, சுவாசம், பசி, வெப்பநிலை, பார்வை, தொடுதல் மற்றும் நம் உடலை ஒழுங்குபடுத்தும் உறுப்பு ஆகும். தைராய்டு தைராய்டு சுரபி மூச்சுக்குழாயின் மேல் பகுதியில் இரு பக்கங்களில் உள்ளனர். இந்த சுரபி 2 கதுக்களை கொண்டது. இது சில ஹார்மோன்களை சுரப்பதின் மூலம் உடலின் பல முக்கிய செயல்பாட்டுகளை கட்டுப்படுத்துகிறது. இது உடலில் பல்வற்றை கட்டுப்படுத்துகிறது. அதன் முக்கிய வேலை வளர்சிதை மாற்ற விகிதத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துவதாகும். இது முதுகெலும்புகளில் உள்ள ஒரு நாளமில்லா சுரபி ஆகும். நுரையீரல் நுரையீரல் மனித வாயு பரிமாற்ற அமைப்பு. மார்பில் வாழ்கிறது. அதன் சிக்கலான திசுக்கள் தசை மற்றும் எலும்பு தொராசிக் கூண்டில் பாதுகாக்கப்படுகின்றனர். நுரையீரல் ஆனது உடலிற்கு ஆற்றல் தரும் ஆக்சிஜன் உள்ளெடுத்துக்கொள்வதற்கும் கார்பன் டை ஆக்சைடு வளிமத்தை வெளியேற்றுவதற்கு முக்கியமான உறுப்பாக செயல்படுகிறது. இருதயம் இந்த உறுப்பு இரத்த ஓட்ட அமைப்பின் இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை செலுத்துகிறது. உந்தப்பட்ட இரத்தம் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு எடுத்து செல்கிறது. அதே நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு போன்ற கழிவுகளை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது. இரைப்பை இரைப்பை ஆனது வயிற்றுக்குள் இருக்கும் ஒரு தசையுறுப்பு ஆகும். இதற்கு மேலே உணவு குழாயும் இதனைத் தொடர்ந்து சிறுகுடலும் உள்ளன. இரைப்பை ஆனது செரிமானத்திற்கு உதவும் சில நொதிகளை சுரக்குகிறது. இரைப்பை ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்றும் அமிலத்தை சுரக்குகிறது. கல்லீரல் நுரையீரலுக்கு கீழே வலது மேல் வயிற்றில் அமைந்துள்ளது. இது உடலில் உள்ள மிகப்பெரிய சுரபி ஆகும். இது இரத்த ஓட்டத்தின் இருந்து கழிவுப் பொருட்களை அகற்ற உதவுகிறது மற்றும் பித்த நீரை சுரக்குகிறது போல பல முக்கிய செயல்பாட்டுகளை செய்யும் முக்கிய உறுப்பு ஆகும். பித்தப்பை என்பது கல்லீரலின் கீழே அமைந்துள்ள ஒரு சிறிய பை போன்ற அமைப்பாகும். இது கல்லீரலில் உற்பத்தியாகும் பித்த நீரை எடுத்துச் செல்லும் பித்த நாளத்துடன் இணைந்துள்ளது. மண்ணீரல் மற்றும் கணையம் மண்ணீரல் வயிற்றின் இடது பகுதியில் உள்ளது. இது பழைய செங்குருதி அணுக்களை குருதியிலிருந்து பிரித்தெடுத்து அகற்றுவது இதன் முக்கிய தொழிலாகும். இத்துடன் நோய் எதிர்ப்பாற்றல் முறைமையிலும் இது முக்கிய பங்களிக்கிறது. கணையம் உடலில் வயிற்றுப் பகுதியில் இரைப்பைக்கு சற்று கீழே இருக்கும் ஓர் உறுப்பு ஆகும். கணையத்தின் சுரபி திசுக்கள் மற்றும் குழாய்களின் வலையமைப்பு கணையத்தின் நீளம் முழுவதும் ஒரு இழையில் உள்ள நரம்புகளைப் போலவே நீண்டுள்ளது. கணையம் 2 தனித்துவமான செயல்பாட்டுகளை கொண்டுள்ளது. முதலில் எக்ஸோக்ரைன் செயல்பாடு செரிமான பாதையை நொதிகளை வெளியிட உதவுகிறது. 2 நாளமில்லா செயல்பாடு. கணையம் இன்சுலினை சுரக்குகின்றன. இரத்தத்தின் உள்ள சர்க்கரையை உடலுக்கு ஆற்றலாக பயன்படுத்த இன்சுலின் உதவுகிறது. சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் சிறுகுடல் இரைப்பையிற்கும் பெருங்குடலுக்கும் இடையே அமைந்துள்ள ஒரு உறுப்பு ஆகும். முன் சிறுகுடல், நடு சிறுகுடல், பின் சிறுகுடல், அதாவது டியோடனம், ஜிஜுனம், ஈலியம் என்று 3 பகுதிகளாக சிறுகுடலை பிரிக்கப்படுகிறது. சிறுகுடல் உணவில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களையும் கனிமங்களையும் உறிஞ்சி குருதிக்குள் அனுப்புகின்றனர். பெருங்குடல் செரிமான அமைப்பின் கடைசி பகுதி ஆகும். நீர் இங்குதான் உறிஞ்சப்படுகிறது. மீதமுள்ள கழிவுப் பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்து அகற்றுவதற்கு முன்னர் மலமாக சேமிக்கப்படுகிறது. பெருங்குடலை பெரும்பாலான வரையறைகள் ஆரம்ப பெருங்குடல், பெருங்குடல், மலக்குடல், குத்தக் கால்வாய் ஆகியவை சேர்ந்த பகுதியை பெருங்குடல் என கூறுகின்றனர். அதாவது சீக்கம், அசெண்டிங் கொலான், டிரான்ஸ்வர்ஸ் கொலான், டிசெண்டிங் கொலான் அண்ட் சிக்மாய்ட் கொலான். சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை சிறுநீரகம் உடலின் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் அவரை விதை போல வடிவத்தில் அமைந்த உறுப்பு ஆகும். சிறுநீரகம் நம் இரத்தத்தில் இருக்கும் கழிவுப் பொருட்களை அகற்ற உதவுகிறது மற்றும் நல்ல இரத்தத்தை சுத்தம் செய்து நம் உடலிற்கு செலுத்துகிறது. சிறுநீர் பைக்கு சிறுநீர் குழாய் வழியாக வரும் சிறுநீர் சிறுநீர் வழி மூலமாக வெளியேற்றுகிறது. ஆண் இணைப்பெருக்க உறுப்பு மற்றும் பெண் இணைப்பெருக்க உறுப்பு
இந்த உறுப்புகள் உடலின் வெளிப்புறத்திலும் இடுப்பு பகுதிகளிலும் அமைந்துள்ளனர். முக்கிய ஆண் பாலின உற்பத்திகளானது ஆண்குறி மற்றும் விந்தணு உற்பத்தி செய்யும் விந்தணுக்கள் கொண்ட விந்துப்பை ஆகும். பெண் இனப்பெருக்க அமைப்பில் கர்ப்பப்பை வாய், ஃபெலோப்பியன் குழாய், சூல் முட்டைகள், கர்ப்பப்பை வாய், பிறப்புறுப்புகள் போன்ற உறுப்புகளை கொண்டது. ஆணின் விந்துக்கள் பெண்ணின் சூல்முட்டையில் இருந்து உற்பத்தியாகும் சூலகத்துடன் இணைந்து கர்ப்பப்பையில் ஒரு கருவாக உருவாக்குகிறது. இவை அனைத்தும் ஒரு மனிதனின் உடலில் உள்ளுறுப்புகளில் அமைந்திருக்கும் உறுப்புகள் ஆகும்.